நீ கட்ட தாலி தானே? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் வந்தனம் மக்களே, வெல்கம் பேக் அலெக்ஸ் தமிழன் சேனல். நான் உங்கள் அலெக்ஸ் தமிழன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்கும் நடுவில் இருக்க புனிதமான உறவு. புனிதமான உறவு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பல மாதம் ஒன்று வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, போனோம். இந்த மாதிரி வீட்டில் இருந்து தப்பு பண்ணேன். ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தருக்கான். அவன் பையனுக்கு 25 வயசு ஆகுது. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? 3 வருஷமா தான் பழக்காங்க. அப்போ 3 வருஷம் எல்லாம் பழகெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேண்டாம். அவங்க என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் இப்போ சொல்லாங்க, அவங்க அயன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னா நான் அவ்வளோதான் பேசுவோம், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏய், பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர பாம்பு வெளியே விட மாட்டீங்களான்ற மாதிரி கேரக்டரை கொண்டு வர மாட்டேறாங்களே தலைவரே. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு 25 வயசு ஆகுது, இவனுக்குன்னா 2 வயசு கூட இருக்கும். இவன் வந்து எனக்கு பையன் போலதான் அப்படி சொன்னாங்க. ஆமா, பையன் அண்ணன் மாதிரி சொன்னதெல்லாம் உண்மை தானே? பையனை உள்ள கூப்பிடுறேன், கேட்போம். ஆமா ஆமா, 2 பக்கத்து விசாரிக்கணும்ல, அதுதானே நியாயம். என்ன ப்ராப்ளம்? இது எங்க அப்பா தான். இவரு என்னடா சொல்ற? ஓ வயசு தானே இருக்கும். அப்பாவா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. ஆனா எனக்கு அப்பா வேற ஒருத்தர். இல்ல புரியல. நான் அம்மா ஏன் பண்ற கடை வச்சிருக்காங்க, அங்கதான் வந்து உட்காந்து பாரு, டீ வாங்கி கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அடா பாவி, பையனுக்கு டீ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேடா. வந்து ஒரு இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, காமெடி பீஸ்ன்ட்டு. ஒரு காமெடி பீஸாவே நம்ம கூட வச்சுக்கலான்ட்டு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எனக்கு 20 மேடம். உங்களுக்கு 28 மேடம். உட்காரு. நீங்க யாரு? தலைவி என்ட்ரி ஆயிடுச்சுடா, செம்ம உறுதி இன்னைக்கு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. பேசக்கூடாது. எவ்வளோ வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? இப்போ இவரோட கல்யாணம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உங்க புருஷன் எப்போ உங்களை விட்டுட்டு போனாரு? ஒரு ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன. சும்மா மின்னன்னு சொல்லிட்டு தவுறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சொல்லி பார்த்தவர கேட்கல, அவர் போயிட்டாரு. அடா பாவீங்களா, ஒரு நல்ல மனுஷனை பத்தி விட்டீங்கடா. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் சம்மதிச்சு கடைசியில தான் எங்க அண்ணி இவங்கெல்லாம் சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் எல்லாம் பண்ண. ஒரு பொண்ணோட இப்ப தொடர்பு வச்சாரு. அந்த தொடர்பு வச்சதுல இருந்து நாங்க கண்ணால பார்த்து அந்த பொண்ணு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நான் கல்யாணம் பண்ணி என் புருஷனோட இருக்கிறேன், வாழ்க்கை எனக்கு இல்ல, 2ஆம் தரமா இவரை கட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறேன்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்களோட தேவை இருந்தது, அது வரைக்கும் நீங்க அவங்கள யூஸ் பண்ணிட்டீங்க. நீங்களா யாருடா? How do I tell you? 20 வயசுல தான் பையன் இருக்கான், இவனும் ஒரு பையன் தானே. அப்படி நான் சொன்னேனா? நீங்க தானே சொன்னீங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. நீ அடிக்காத, நீ அடிச்ச நான் அடிப்பேன். நீ வராத. ஆமா, உன் பல்ல நான் தட்டிடுவேன். பேசுவேன். கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன்டா. ஏய், அப்படி சண்டை போடுறீங்க சந்தைக்கடை மாதிரி. ஒரு 50 வயசு பொம்பளை வீட்டுக்கு 2 மணிக்கு வந்துட்டு போறாமா, வந்துட்டு போன நான் போய் கேக்குறேன். இங்க பாருங்க, அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி. இவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு கேடு. சொல்றாரு, எங்க ஆயா செத்து போச்சு இல்லாமா, அது வந்து போச்சுனர். எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயா வடை சுட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்கியே தலைவா.
சசினா அவர்தான் சொல்லுதா அவனுக்கு பிறந்த மாதிரி தான் அவன் வயசு என்ன உன் வயசு என்ன நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடிச்சு உருண்டாங்க. ஏன்னு சொன்னதுக்காடா இப்படி கலவரம் பண்றீங்க? ஏம்மா நீதிபதி அம்மா, இவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, கண்டுக்கிறாம இருக்கேம்மா. ஒத்துப்பட்டு வரல, இவனை தனியா விட்டுருந்தாங்க. இவன் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிறான், வீட்டுல சாப்பிட்டுக்கிறது இல்ல. அவரு கூட தான் நான் படுக்கிறது. அவரு இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம். வச்சு சாப்பிட்டோம், சந்தோஷமா இருந்தோம். மாலை போட்டிருந்தாரு, அப்படி சந்தோஷமா இருந்தோம், இல்லன்னு சொல்லல. என்னது மாலை போட்டோம் அப்படி இருந்து சந்தோஷமா இருந்தோமா? இல்ல எனக்கு புரியல. இல்ல புரியல. வாங்கிட்டு வாரான், இவர் மேல படுத்து ஏஞ்சிக்கவே இல்லை. அந்த பையன் பாலோட வெளியே பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாமா. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? கேட்டுக்கல, மாலையை போட்டு இப்படி செஞ்ச 2 நாள் போரு ஆன கேட்கல. திருப்பி அந்த மாதிரி தப்பு செய்யணும். மாலை காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நானும் தலை தண்ணி என் கூட மாலை போட்டு சத்தியம் பண்ண சொல்லுமா அவரை. நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளையும் தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்பா. டேய் சங்கட்டமா பேசுறீங்களேடா. மாலை போட்டிருந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்களா? அதான் ஐயப்பனுக்கு அழகு. நான் கண்ணால பாக்குறேன், வீட்டுக்குள்ள அங்க அம்மா அன்னைக்கு இருந்தா மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதுக்கு மேல வேண்டாமா ப்ளீஸ். அதேதாம்மா நானும் சொல்றேன், இதுக்கு மீறி வேண்டாம். என்ன பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவேன் போல. பண்ண போறீங்க? எனக்கு என் புருஷன் வேணுமா, நான் அவ்வளவுதான். என் புருஷன் எனக்கு வேணுமா. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளை தான் பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது. போய்கிட்டே இருக்கிறான் அவன். அசிங்கமா இல்ல? அடுக்காது மீனே படுத்துன்னு சொல்ல பாரு. என் தம்பியை கூட்டி கேட்டு போயில. சத்தியம் பண்ண போட வேணாம். என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? தப்பு செய்யல, எதுவும் பண்ணலாமா அப்படின்னு சொல்றேன்ல, நீ பண்ணு. நான் பண்ணலன்ட்டல, ஐயப்பன் மேல சத்தியம் பண்ணு. டேய் நீங்க பண்ற சில்றதுக்கு ஐயப்பனை ஏன்டா இருக்கிறீங்க? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு சத்தியம் பண்ணு. நீ கட்ட தாலி தானே? நான் கருந்தாலியா? நான் கருந்தாலியா? போட்டோல பாக்குறியா? நான் சாமி வாங்கி வச்ச தாலி. நீ கட்டின தாலியா? ஏமா அவன் மய வயசுதான் ஆகுது. என்ன அதெல்லாம் உங்க கூட வந்தா நான் செத்துருவேன். பரவாயில்ல, நான் செத்துருவேன். நான் சாவு, நானும் சாவறேன். அம்மாளுக்கு நீங்க 2 பேரும் சாறீங்களோ இல்லையடா, அந்த எபிசோடு பாக்குறேன், நாங்க செத்துருவோம்டா. பண்றீங்க நம்ம 2 பேரும் தனியா எங்க போயிடலாம், யாருமே வேணாம். பானே உங்க கூட இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என் புருஷனை வர. அப்படியே புனிதமான உறவு. இவங்க வீட்டுல சம்மதிக்கல, இவங்க வீட்லயும் சம்மதிக்கல, ஓடி போய் எங்கிட்ட சந்தோஷமா இருப்போம்ட்டு. என்ன சிம்ரன் இது? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். காரணம் வேற. அப்போ மாலை உடைச்சதுக்கு காரணம் வேற. இவங்க பொய் சொன்னாங்க. இவங்க பொய் சொன்னாங்க முதலாளி, இவங்க பொய் சொல்றாங்க. ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். முறை இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு அப்படி நியாயம் வேணும்னு கேட்டு வந்தா எப்படி? நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 பேர்த்தையும் புத்துமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான். சோலி முடிச்சு. ஃப்ளிப்கார்ட்ல அமேசிங் ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு மக்களே. அந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராடக்ட்டை போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை பை பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.